ஆயக்கலைகள் 64. அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கும்பராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க நாங்க போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் இருக்குதுங்க. கடைசி கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்தில் மீதி இருக்குது. இந்த நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது? இத்தனை நாட்டில் நீங்கள் வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க. இனி மாற்றங்களுக்கு தயாராகுங்க. அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா, பாதகமாக அமைஞ்சிருக்கா? பாதகமாக அமைஞ்சிருந்தா அது எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம், அதற்கான பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன, அதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. அந்த வகையில் கும்பராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவான், பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணியில் இருக்காங்க. தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த 4 வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் முதலில் இருந்தே உங்களுக்கு அடுத்த 2026 தொடக்கத்தில் வரைக்கும் உங்களுக்கு 6 மாத காலகட்டங்களுக்கு இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாகவே கிடைக்க போகுதுங்க. நீங்க 2025 அடியெடுத்து வைக்கும் போது நம்ம வாழ்க்கை முற்றிலுமாகவே மாறப்போகுது. நல்ல ஒரு
முன்னேற்றத்திற்கு போயிடுவோம், கடன் பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் நினச்சி தான் கும்பராசிக்காரங்க அடியெடுத்து வச்சுருப்பீங்க. ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு, ஆனால் முடிஞ்சுமே கூட நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு அது வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி மூலமாக மார்ச் மாதம் சனி பகவான் வந்து உங்களுடைய கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போயிட்டாருங்க. இப்போ இந்த நவம்பர் 27, 28 அப்படிங்கும்போது தேதியில் வந்து கடைசியில் இந்த நவம்பர் எண்டில் பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய கும்பராசிக்கு வந்துடுவாருங்க. சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு இத்தனை நாளாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய 2025 பாதி வரைக்கும் உங்களுக்கு கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்தவருங்க. இந்த 2026 தொடக்கத்தில் முதல் 6 மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே நல்லது மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறாருங்க. அதுதான் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கூடவே உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சியும் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக தொழில் பெருகும், கடன் பிரச்சனைகள் எல்லாமே முடியும், புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, வர வேண்டிய பணம் எல்லாமே விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேரும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது அடுத்த 2026 தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேருங்க. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா கும்பராசியில் பிறந்தோம், வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே சாமி அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து கெடுத்து விட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் ஜாதகத்தில் இவ்வளோ சிக்கலாக இருக்குது அப்படின்னு சாமி அப்படின்னு சொல்கிறீங்க. குறிப்பாக ராகு கேது ஜாதகம்னு சொல்கிறாங்க, சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க, செவ்வாய் ஜாதகம்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாகவும் பெண் கிடைப்பது வந்து ரொம்பவே தாமதமாயிட்டுருக்குங்க. இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, நம்மளை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் விரைவில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ளே விரைவில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. அதே மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு தனியாக கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க. அப்படி இல்லைனா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. முடிஞ்ச அளவுக்கு
தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உறவுகள் மூலமாக நிறைய ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், அதிக கஷ்டங்களை சந்திக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு உறவுகளிடமிருந்து டிஸ்டன்ஸ் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய குழப்பத்தையும் சிக்கலையும் நீங்களே போய் மாட்டிக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாகவே இருக்குதுங்க. அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூமி, வீடு, மனை வாங்கும் யோசனை பூர்த்தியாகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அடுத்தவர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீண் வாக்குவாதங்கள் அகலும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீங்க. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரிடத்திலும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சற்று விழிப்புடன் இருப்பது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் உங்களுக்கு விலகிருங்க. அதனால் நீங்கள் கவனத்துடன் படிக்கிறது உங்களுக்கு நல்லது. வீண் அலைச்சல் இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே முழுமையாக செய்து முடிக்க இயலாதபடி தாமத நிலை உண்டாகும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் தாமதப்படும். பல வகைகளில் நெருக்கடிகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வீணான சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அடுத்ததாக சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நல்ல பேர் எடுக்க முடியாத நிலை உண்டாகும். உற்றார் உறவினர்களை தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க. கடன்காரர்களும் மிகவும் தொல்லை கொடுப்பாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்து உடல்நிலை சோர்வடையும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியிருப்பதால் வீணான பழிச்சொல் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை நழுவி போறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாமல் வாய்ப்பை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. சனிக்கிழமைகள் தோறும் சனிக்கு பரிகாரம் செய்வது நன்மையை தரும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் எல் சாதம் சனி பகவானுக்கு நைவேத்தியம் செய்து காகத்திற்கு வைக்க கஷ்டங்கள் குறையும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரவு போதுமான அளவுக்கு இருக்குங்க. செலவுகளும் அளவாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் தேவையறிந்து நண்பர்கள் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் சுமூக சூழல் காணப்படும். உங்களுடைய சமயோகித புத்தியினால பெரிதும் பாராட்டப்படுவீங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழல் உண்டாகும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்தியான காலகட்டம்ங்க. கணவருடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். பிள்ளைகள் உதவிகரமாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சராசரியான பலன்கள் நடக்கும். சில இடங்களில் வேலைகள் எதிர்ப்புகள் இருக்கும். சில இடங்களில் கடுமை நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய சுமைகள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகினாலும் செலவுகள் அதிகரிக்கும். தொழிலை நிதானமாக நடத்த தகுந்த நேரம் குடும்பத்திலிருந்து வந்த போராட்டங்கள் குறையும். பிள்ளைகளால் மனச்சங்கடம் வரலாம். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாறுதல் வரலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கடுமையான உழைப்பு கை கொடுக்கும். தொழிலுக்கான முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும். அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பிள்ளைகளால் பிரச்சனைகள் குறையும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தலாம். கலைத்துறையினர்களுக்கு அரசாங்க உதவி பெற்று பொருளாதார மேன்மை அடைவீங்க. வியாபாரிகள் புதிய முதலீடுகளை நம்பிக்கையோடும் கவனமாகவும் இறங்க வேண்டும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு சேர்க்கும். சனி 6ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி அடைஞ்சிருவீங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகள் செய்யும் போது பாதுகாப்பாக ஈடுபட வேண்டும். பற்று வரவு கணக்குகளில் கவனம் தேவைங்க. புதிய முதலீடு செய்யும்போது அடுத்தவருடைய ஆலோசனைகளை பெற்று அதில் இறங்குறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். மேலும் பெரியோர்களின் அனுசரணை கிடைக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
6-9ங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு முறையாவது குருவாயூர் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யணும். மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அப்படி முடியாதவங்க, குலதெய்வமே தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். நல்ல நல்ல நன்மைகளை கொண்டு முடியும். நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் போடுங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு மாதம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். நீங்களே மாற்றத்தை உணர்வீங்க. சரிங்களா? வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.